இந்த ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டோம். ஏன்னா தமிழ் வரலாற்றிலேயே ரத்தம், கண்ணீர், வலி நிறைஞ்ச ஒரு நாள் தான் இது. முள்ளிவாய்க்கால் 2009 ஸ்ரீலங்கன் சிவில் வார் கடைசி ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். சோ அப்போ பாதுகாப்பு மண்டலம் அறிவிக்கப்பட்ட சில இடங்களிலே குண்டுகள் விடப்பட்டுச்சு. அதுல ஒரு இடம் தான் முள்ளிவாய்க்கால். அந்த இடத்துல இருந்தது ஆயிரக்கணக்கான போராளிகள் மட்டும் கிடையாது, பெண்கள், குழந்தைகள்னு ஒரு சாதாரண மக்களும் தான் இருந்தாங்க. சோ அவ்வளவு பேர் அப்பா அம்மா முன்னாடி குழந்தைங்க முன்னாடி அப்பா அம்மாவும் அழிக்கப்பட்டாங்க. அதனால நம்ம கண்டிப்பா மறக்க மாட்டோம். தமிழ் தேசியம் பேசுற தமிழின மக்கள் எல்லாருக்குமே அப்படி ஒரு நாள் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையே நம்ம ஒரு வருஷம் நினைவு கூறோம் அப்படின்னா அவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு துரோகம் இன்னொரு இனத்துக்கு வரவே கூடாதுன்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மனுஷ உயிர்களோட மதிப்பு எவ்வளவுன்றத இந்த உலகமே புரிஞ்சுக்கணும், அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுறோம். முள்ளிவாய்க்கால்ங்கிறது ஒரு இடத்தோட பேர் மட்டும் கிடையாது, அது ஒரு இனத்தோட கண்ணீர், ஒரு தலைமுறையோட நினைவு நாள்னு கூட சொல்லலாம். இப்ப வரைக்கும் அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. நம்ம அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது அந்த மக்கள் அலரும் போது அவங்க மனசுல ஒண்ணு தோணி இருக்கும்ல, தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க, நமக்காக வந்துருவாங்க, நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி இருக்க மாட்டாங்க. இதனாலதான் நம்ம காங்கிரஸையும் திமுகவையும் இன துரோகி அப்படின்னு சொல்றோம். அது காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா அந்த டைம்ல ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தான். அவங்க நினைச்சிருந்தா நம்ம மக்களை காப்பாத்தி இருக்கலாம். அந்த இடத்துல கூட்டணி வச்சு நம்ம தமிழ்நாட்டு சிஎம் இருந்தது நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள் தான். அவரும் நினைச்சிருந்தா அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம மக்களுக்கு ஏதாவது தீர்வு காமிச்சிருக்காங்க. இலங்கை என்பது ஒரு சின்ன ஊருங்க, அசால்ட்டா நம்மள மாதிரி கண்டி அவங்க எதிர்க்கிறதுக்கே பயப்படுவாங்க. சோ நம்ம நினைச்சிருந்தா நம்ம மக்கள் மேல கையை வைக்காமலே நம்ம மக்களை காப்பாத்திருக்கலாம். ஆனா அதை அவங்க அன்னைக்கு பண்ணல. கண்டிப்பா இலங்கையில நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம மக்களுக்கு கச்சத்தீவையும் யாழ்ப்பாணத்தையும் நம்ம சீக்கிரம் மீட்டெடுக்கிற ஒரு நாள் வரத்தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 வருஷத்துல நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இலங்கையில இருக்கிற என் மக்களுக்கு எதிரியா இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாள் வாங்குவீங்கடா. உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல், தோல்வி என்பது நிஜமல்ல நிழல்.